பேசுகிறேன். இது ஒர்க்கிங் பிளேஸ். வாழை இலை மட்டையில் சாப்பாடு. அது வாழை இலை, இது வாழை தோகை, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சது. சிக்கன் கிரேவி வந்து மத்தியானத்தில் ஷூட்டிங்கில் கம்பல்சரி இருக்கும். எல்லா ஷூட்டிங் ஹவுஸ்லேயும் இந்த மாதிரி பண்ணிக்கணும். மஞ்சளாக சிக்கன், என்னுடைய ஸ்டைல் சிக்கன் குழம்பு. இது வந்து பிராய்லர் சிக்கன் இப்படி பிணையும் போது தண்ணி ஊறணும் இப்படி பிணைஞ்சு, இது ரைஸு, இது கீரை, இது கிரேவி, இது பீட்ரூட், இது சிக்கன், இது இன்னொன்று வெஜிடபிள்ஸ். இந்த சாப்பாடு ஓகே. ஒர்க் பிளேஸு அப்பப்போ சவுண்டு வரும், இடையில் கொஞ்சமாக சவுண்டு. இப்படி சாப்பிடணும். பிராய்லர் சிக்கன் ஒரு காலத்தில் பிராய்லர் சிக்கனை அறிமுகப்படுத்தும் போது சக்கன்னு சொன்னாங்க. சக்கங்கிறது அதனால சத்து இல்லாத உணவு. இந்த வீடியோ எதுக்குன்னா, சினிமாவில் 20 வருஷம் 25 வருஷம் உழைச்சா சம்பளம் கிடைக்காது, சோறு கிடைக்கும். ஆனால் சம்பளம் வந்து அது ஒரு லக்கு. உங்கள் மேடம் வந்து ஒரு என்னோட சீனியரு, நல்ல நடிகை. 40 வருஷம் சீனியர் சரோஜா தேவி. 1 வருஷம் சீனியர். வயசுல என்னை விட ஜூனியர். ஆனால் வாயில என்னை விட சீனியர். அருமையான ஒரு ரெண்டு சாப்பிடுறியா முட்டை? வேணாம், நீங்களே முட்டை இந்த மாதிரி சாப்பிடணும். இந்த மாதிரி எடுத்து காமெடியா. தேங்க்யூ மேடம். வெரி குட். அந்த சாப்பாடு வாயில் வைக்கும்போது உமிழ்நீர் கலந்து சாப்பிடணும். இது வந்து ஹோம்லி மேட். வீட்டுக்கு அடுத்தபடியாக நான் நேசிக்கிற சாப்பாடு சினிமா மெஸ்ஸு சாப்பாடு. ஒரு மீடியமாக இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்ற மாதிரி நல்லி எலும்பு அதெல்லாம் நான் வீட்டிலேருந்து கொண்டு வரணும். அந்த பயிர் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ திஸ் இஸ் ஃபுட் ஃபார் ஆவரேஜ் பீப்புள். முட்டை சாப்பிட்டாச்சா? சிக்கன் குழம்பு முடிஞ்சிச்சு. இந்த எசன்ஸு சாப்பிடணும். இதுதான் பாடியை வந்து டைலூட் பண்ணி உப்பு, சுவை, சிக்கன் சுவை, உப்பு, மிளகாத்தூள், காரத்தூள், மசாலா எல்லாம் கலந்துருக்கிறது. இந்த சுவை பாடியில் கலக்கணும். பாடியில் இந்த சுவை கலந்தால்தான் இந்த சிக்கனில் ஒன்றும் சத்து கிடையாது. சிக்கன் வந்து எந்த சிக்கனுமே சத்து கிடையாது. இதில் தான் சத்து. இது வந்து சக்கை தான், புரோட்டீன் இருக்கு. நல்ல மென்று சாப்பிட்டா இது ஹை புரோட்டீன் இருக்கு. அப்படியே டிரான்ஸ்ஃபர். அடுத்த ரைஸு முட்டை குழம்பு. This is for முட்டை குழம்பு. எல்லாம் ஏப்பம் வருது பாருங்க.
இதை மிஷினில் அடித்து சாப்பிட்றத விட கையில் அப்படியே அழகாக. இது முட்டை குழம்பு. முட்டை குழம்பு பாவக்காய். பாவக்காய், பீட்ரூட்டு, முட்டை குழம்பு சாறு, இந்த 3 காம்பினேஷன் எடுத்து பொறுமையாக பாவக்காய் இதை அவாய்ட் பண்ணிட்டேன். இவ்வளோ சிக்கன் இருக்கு. இதை விட இது பெட்டர், இது பெட்டர். சிக்கன் எசன்ஸ், சிக்கன் குழம்பு பெட்டர். சிக்கன் வந்து இப்போ 90% எல்லா சிக்கனும் முத்தலாக தான் கிடைக்குது. இது வந்து பீட்ரூட். இவ்வளோதான் ரைஸ். ஏன்னா இந்த வெஜிடபிள் சாப்பிட்றது பாருங்க. பாவக்காய், கசப்பு பட் குட். பாவக்காய், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர். இவ்வளோதான். ஏன்னா இங்கே கொஞ்சம் பீட்ரூட், பீட்ரூட் finish. ஃபஸ்ட்டு சிக்கன் ரைஸ், அடுத்து முட்டை ரைஸ், அந்த பீட்ரூட் வெஜிடபிள்ஸ், தென் அவக்காய், கொஞ்சம் கீரை. கீரை சாப்பிடலாம். பருப்பு கீரை என்ன. இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான ஃபுட்டு, நல்ல காற்று வருது. ஒர்க்கிங் பிளேஸ் சிட்டியில் கிடையாது இடம். அதனால் நாங்கள் 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் நியர் தூரத்தில் வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் ஷூட்டிங் பண்ணுறோம். இங்கே தான் பர்மிஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு வந்துட்டு இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுப்பேன். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, சேனலில் லைக் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஃபுட்டையும் 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் ரசித்து என்ன ஏர் ஆரா பியூட்டிஃபுல் நேச்சுரல் ஏர். என்ன ஏர் வருது வருது, ஜிலி 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 ஜிலின்னு வருது. ஸோ இந்த ஏர் அப்படியே இருக்கும். இதான் ரெஸ்ட்டு. ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு யூ ஷேர் த வேர்ல்ட், ஷேர் த பீப்புள்.
இப்போ 2 crore வந்தாச்சு. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மோர் தென் 100 crore பீப்புள் இன் த வேர்ல்ட். ருசிக்கணும் இன்னொன்று 100 times 300 times 400 times வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு, இந்தியன் ஃபுட், இன்டர்நேஷ்னல் ஃபுட்டு, வெஜிடபிள் ஃபுட்டு நிறையா. ஏன்னா ஐ ஆம் லிவிங் மோர் தென் 100. ஒவ்வொரு மனிதனுக்கும் 60 years வந்து ஒரு எல்லைக்கோடு. அதுக்கப்புறம் மைல் கவும்பாங்க. அதுக்கப்புறம் 60 yearsல யூ டேக் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஃபுட்டு, எக்ஸசைஸ். எங்கள் தாத்தா 5 கிலோ மட்டன் சாப்பிட்டு 65 கிலோமீட்டர் பை ரோடு டெய்லி வாக்கிங், அப்படியே பஸ்பம் ஆகிடும். ஸோ அந்த ஜீனில் வந்ததுனால ஃபுட்டு சாப்பிட்றோம், வாக்கிங் போகிறோம். சரி, சாப்பிட்ட உடனே கொஞ்சம் ரெஸ்ட்டு, அப்புறம் கண்டினியூஸ். பாய்.